ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போற படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு FBI ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்ம படத்தோட ஹீரோயின். அப்போ ஒரு சைக்கோ வந்து பொண்ணுங்களை தேடி அவங்களோட தோலை வெட்டி கொலை பண்றான். அந்த சமயத்துல ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சைக்கோவோட மனநிலையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவோட பெரிய சைக்கோ கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்கறாங்க. அப்ப அந்த சைக்கோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த சைக்கோவோட ஹெல்ப்பை வச்சு இந்த சைக்கோவை பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. சரி வாங்க கதைக்குள்ள போயிடுவோம். ஓப்பனிங் சீன்லயே வந்து ஒரு காடு காமிக்கிறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க, த சைலன்ஸ் ஆஃப் தி லேண்ட். அந்த காட்டுல ஒரு பொண்ணு வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கு. இவங்க வேற யாரும் இல்ல, இவங்க இந்த படத்தோட ஹீரோயின் கிளாரிஸ் ஸ்டார்லிங். இவங்க வந்து FBI ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஒரு ட்ரெயினியா இருக்காங்க. அவங்க அந்த காட்டுல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் வந்துட்டு ஆபீசர் ஒன்று கூப்பிடாருமா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வந்து ஆபீசரை பார்க்க போறாங்க. FBI குவார்டர்ஸ்க்கு போறாங்க. இவங்க அந்த ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல நிறைய நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுல வந்துட்டு பஃபலோ பில்ஸ் அப்படின்ற ஒரு சைக்கோ வந்து 5 கொலை பண்ணிருக்கான். இந்த 5மே வந்து பொண்ணுங்க. அவங்களோட தோலை கொடூரமா வெட்டி அவங்கள கொலை பண்ணிருக்கான். அந்த நோட்டீஸ்ல அவங்க பார்த்துட்டே இருக்கும் போது அந்த ஆபீசர் வந்துடுறாரு. அப்ப அவர் வந்துட்டு வாமா கிளாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தானே உன்னோட அகாடமிலே டாப் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு. இவரு பேர் தான் வந்து ஜாக் கிராஃபர்ட். இவர் வந்து ஹீரோயின் ரிப்போர்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் இவங்க என்ன வேலை பண்றாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, இவங்க வந்து சைக்கோ பாட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள வந்து ஒரு பிரிசன்ல அடைச்சு வச்சிடறாங்க. அவங்கள ஏதாச்சும் கேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு சைக்கோ வந்து என்ன மாதிரிலாம் வந்து யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோஸ் கூட ஒரு செஷன் மாதிரி பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து அங்க இருக்க எல்லா சைக்கோ கூடயே வந்துட்டு பேசிட்டோம், ஆனா ஒரு ஆள் மட்டும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டான், எங்களுக்கு அடங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு இவங்க கேட்கும்போது ஆனிபல் லெக்டர் அப்படின்னு சொல்றாரு. இந்த சைக்கோ வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டா இருந்திருக்காரு. அவங்க கிட்ட யாருமே அனுப்பக்கூடாதுன்னு நாங்க பார்த்தோம், ஆனா எங்களுக்கு வேற வழி இல்லை, இப்போ ஏதோ நம்ம ட்ரை பண்ணோன்ற மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக உன்னை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாரு இவரு. சரி எதுக்கு சார் இவ்வளவு அவசரப்படுறீங்க, ஒருவேளை இந்த பஃபலோ பில்ஸ்ன்ற சைக்கோக்கும் இவருக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதோ பாரு, இது வந்து விளையாட்டு இல்ல, நீ அங்க போ, அங்க டாக்டர் சில்டன் ஒருத்தர் இருப்பாரு, இந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்றத டிவேட் ஆகாம கேளு. அது மட்டும் இல்லாம அந்த ஆனிபல் லெக்டர் அப்படின்ற சைக்கோ கிட்ட உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லிடாத, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாம உன் வேலையை பாரு, ஏன்னா நீ போற ஆள் அப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஹீரோயின் வந்துட்டு இங்க காமிக்கிறாங்க அந்த பிரிசன்ல. அங்க டாக்டர் சில்டன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஜாக் சொன்னவரு. அப்போ அவர் வந்து அவன மாதிரி ஒரு மிருகத்தை நாங்க பார்த்ததே இல்ல, இந்த மாதிரி ஒரு சைக்கோவை உயிரோட பிடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம், இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிசனுக்கு கொண்டு வராரு. நாங்க எவ்வளவோ அந்த சைக்கோவை பத்தி படிக்க நினைச்சோம், ஆனா அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான், நாங்க ஏதோ ஓரளவுக்கு அவனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம், எனக்கு தெரிஞ்சு எங்க யாருமே அவனுக்கு பிடிக்கல, மோஸ்டா என்ன அவன் வந்து ஒரு எதிரியா பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு. உங்க ஆபீசர் கிராஃபர்ட் வந்து ரொம்பவே புத்திசாலி போல இருக்கே, உன்ன மாதிரி அழகான பொண்ணை வந்து அமைச்சிருக்காங்க, அதுவும் ஒரு சைக்கோ வந்து டெம்ப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் 8 வருஷமா ஒரு பொண்ணுங்க வாடையே இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதோ பாருங்க சார், நான் இந்த அழகு அதுக்கெல்லாம் நான் வரல, நான் இத்தனைக்கும் வந்து UVA அகாடமில இருந்து வரேன், அங்க வந்து அழகா இருக்கிறதுக்கெல்லாம் சொல்லி தரல அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ உனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதோ பாருமா, நீங்க வந்து அந்த சைக்கோ கிட்ட பேசும்போது கிளாஸ் கிட்ட போக கூடாது, கிளாஸை டச் பண்ணக்கூடாது, பென்னு பென்சிலு ஸ்டேபிள்ஸ்னு எதுவுமே தரக்கூடாது, அதே மாதிரி அவங்க தரதா இருந்தாலும் எதையும் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரூல்ஸ் போடுறாரு. ஒரு சின்ன துரும்ப கூட அவங்க கிட்ட தந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த சைக்கோவை பார்த்து பயப்படுறாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு நாள் வந்து அவனுக்கு நெஞ்சு வெளி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தான், நாங்களும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கூப்பிட்டோம். அப்ப அந்த நர்ஸ் வந்து குனிஞ்சு அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே மூஞ்ச கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அந்த போட்டோவை நமக்கு காமிக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரம் போல, ஏன்னா அந்த பொண்ணோட 2 கண்ணும் வந்து அப்படியே கடிச்சிருக்கான். கண்ணுல இருந்து அந்த பொண்ணோட ஜா லைன்ஸ் வரைக்கும் கடிச்சிருக்கான். டாக்டர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட ஒரு கண்ணை மட்டும் காப்பாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மனுஷ கரிய தின்றவன். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, சரி நீங்க தான் அவனுக்கு எதிரியாச்சு, அப்போ நான் தனிப்பட்ட முறையில் போய் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீ மேலே சொல்லிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லும் போது, இல்ல உங்களோட கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை கழட்டி விட்டுறாங்க. உடனே நீங்க ஹீரோயின் வந்துட்டு அங்க நடக்கிற எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப அவங்களும் வந்துட்டு இங்க டோர் ஓபன் பண்ணி விடுறாங்க. அவங்களும் போய் அந்த பிரிசன்ல ஒவ்வொரு சைக்கோவா பார்த்து நடந்து போயிட்டே இருக்காங்க. எல்லா சைக்கோவும் கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி கத்துறது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இங்க அங்க ஒரு மிக்ஸ் அப்படின்ற ஒரு சைக்கோ வந்து, என்ன இங்கெல்லாம் பொண்ணுங்க வாட வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோத்தனமா ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின். அப்போ அப்படியே அவங்க நடந்து லாஸ்ட்டுக்கா போகும்போது அப்படியே நம்ம சைக்கோவை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த ஆனிபல் லெக்டர். எல்லா சைக்கோக்கும் வந்துட்டு இரும்பு கம்பி தான் வச்சிருக்காங்க, ஆனா இவருக்கு மட்டும் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் தப்பிச்சிருக்காரு
அடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பயம். இத்தனைக்கும் அவர் பார்க்க சைக்கோ மாதிரி கூட இல்ல, அவர் ஒரு டீசெண்டா நின்றுட்டு இருக்காரு. அந்த டீசென்ட்லயும் ஆனா நமக்கு ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு வந்து இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி நீ அந்த ஜாக் கிராஃபர்டா இருந்துச்சாலா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் உங்க காடை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்களும் காமிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் இன்னும் பக்கத்துல வந்து காமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னும் பக்கத்துலன்றாரு. அவங்க பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க. ஆனா ஒரு பயத்தோட, உன்னோட ஐடி இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. நீ FBI ஏஜென்ட் இல்ல தானே அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஒரு ட்ரெயினி அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஒரு ட்ரெயினி அமைச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா இப்போ நீங்க தான் சொல்லணும் இந்த வேலைக்கு ஒர்த் இல்லையான்னு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வர வழியில மிக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தான், எனக்கு ஒரு செல் தள்ளி இருக்கவன், அவங்க கிட்ட ஏதோ சொன்னா, நீ என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் வந்து ஜெயிலுக்குள்ள பொண்ணுங்க வடலாம் வருது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஸ்மெல் பண்றாரு. இவர் அந்த ஸ்மெல்ல வச்சு இவங்க என்ன கிரீம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, இவங்க யூஸ் பண்ற பெர்ஃபியூமை சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு அந்த பெர்ஃபியூம் அடிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் டைவர்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு இல்ல 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 நம்ம நல்லா தானே போயிட்டு இருந்தோம், நீ மிக்ஸை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய சொல்லிட்டு இருந்த, எவ்வளவு ஃபார்மலா கிட்ட பேசுற, எல்லாரும் மாதிரி நீயும் இதை பண்றாத அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறது. ஜாக் கிராஃபர்ட் என்ன ரொம்ப பிஸியா இருக்கானா, உன்னை இங்க என்கிட்ட அமைச்சிட்டு அவன் அந்த புது பையன் பஃபலோ பில்ஸ் தேடிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்றாரு. அவனையே பஃபலோ பில்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஏன்னா நியூஸ் பேப்பர்ல சொல்ல மாட்டாங்க, ப்ளீஸ் சொல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க வந்துட்டு அவன் பொண்ணுங்களை கடத்தி உங்களை தோலை வெட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஏன் தோலை வெட்டுறான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, அதான் சைக்கோஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெடல் மாதிரி எடுத்து வச்சுப்பாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எல்லாருமே அப்படி இல்ல, ஏன்னா நான் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. ஆமா நீங்க அப்படி பண்ணல, ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க இவங்க. அதுக்கு அவர் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. சரி ஃபார்ம் அப்படி கூடு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த டாக்குமெண்ட் அப்படி வைக்கிறாங்க. அப்போ அதை எடுத்து பார்த்துட்டு என்ன இதெல்லாம் காமிச்சு என்ன டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனோட வாழ்க்கையை ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண பாக்குறாரு. அதாவது அவங்க பாஸ்ட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம வெட்டு இல்ல, நீ ஒரு குப்பை மாதிரி, உங்க அப்பா என்ன எதுல வேலை செய்யறாரு, ஏதாவது குப்பை தொட்டில வேலை செய்யறாரா இல்லைன்னா தெரு விளக்கெல்லாம் மாட்டுறாரா, நீ ஒரு குப்பைன்னு தெரியாம பசங்க உன்னே சுத்தி வராங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாரு. அப்படி அந்த பசங்க எல்லாம் உன்னை துரத்தி நீ ஓடி 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 வேற வழியே இல்லாம FBI ஆபீசர் ஆனதான் வந்து உன்னை காப்பாத்திக்க முடியும்ட்டு நீ ஆக ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நீங்க ரொம்ப பேசுறீங்க டாக்டர், நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, ஆனா உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க மாட்டீங்க, ஏன்னா உங்க வாழ்க்கையை கண்டு நீங்களே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் அதை கேட்டு ரொம்ப காண்டாயிட்டு அந்த டாக்குமெண்ட் டிராயர்ல வச்சு ஒரு தள்ளுவார் பாருங்க. இவங்க பயந்துடுறாங்க. இதே மாதிரிதான் போன வாட்டி வந்துட்டு ஒரு சென்சஸ் டேக்கர் வந்தான், அவனை டெஸ்ட் பண்ண பார்த்தான், ஆனா நான் அவனோட லிவரை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பயமுத்துறாரு. நீங்க எது கிளம்பு குழந்தை, உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க கிளம்பலாம் அப்படின்னும் போது பக்கத்து செல்ல இருக்க மிக் வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அதை பார்த்துட்டு லெக்டர் வந்து இங்க நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜி பண்றாரு. அப்போ அவங்க வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு கேஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்கு பதிலாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லுக் டீப் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய பேஷண்டோட நேம் வந்து மாஃபெட் MOFET அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேஷண்ட்டை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பாரு, என்னதான் வந்து அவன் பைத்தியமா இருந்தாலும் அவனை இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவங்களும் அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு உடனே இவங்களுக்கு வந்து சில பாஸ்ட் ஞாபகம்லாம் வந்துடுது. அதாவது இவங்க அப்பா வந்து முன்னாடி வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவோட ஞாபகம்லாம் வந்து அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து FBIல வந்து ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதை தவிர்த்து இவங்க வந்து இந்த கேஸை பத்தி ஸ்டடி பண்றாங்க, அதாவது ஹானிபல் லெக்டரை பத்தி. உடனே இவங்களுக்கு வந்து ஜாக் கிராஃபர்ட் கிட்ட இருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பக்கத்து செல்ல இருக்க மிக்ஸ் வந்து செத்துட்டானா. என்னன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நம்ம டாக்டர் லெக்டர் வந்து மிக்ஸோட காதல ஏதோ கேட்கற மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அதை கேட்ட இவன் வந்து தன்னோட நாக்கே வந்து கடிச்சு அவன் பெட்லயே செத்துருக்கான். என்ன மாதிரி சைக்கோ பார்த்தீங்களா நம்ம டாக்டர். அதுவும் அவர் ஏன் கொண்டு இருக்காருன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானே அப்படின்றதுனால. இதை பத்தி நான் என்ன நினைக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இதெல்லாம் கண்டுக்காத நீ விட்டுரு, லெக்டர் வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்தான்னு சொன்னி அதை பத்தி என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்கும் போது, அவரோட பேஷண்ட் நேம் வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல, மாஃபெட்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த யுவர் செல்ஃப் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அவர் வந்து பால்டிமோர்ல இருந்து வந்தவர்ல, அதனால பால்டிமோர்ல வந்து யுவர் செல்ஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அது என்னன்னா அந்த இடத்த வந்து யாராச்சும் ரெண்டுக்கு வாங்கிட்டு தன்னோட வீட்டுல வைக்க முடியாத பொருள் எல்லாம் அங்க வைக்கலாம். அவங்களும் அங்க போறாங்க. அங்க வந்துட்டு கடந்த 10 வருஷமா வந்து அந்த இடம் வந்து லீஸ்ல இருக்கு. அங்க அவங்க போறாங்க, போய் பாக்குறாங்க. அப்போ வந்து அந்த கராஜ்குள்ள வந்து ஒரு கார் வந்து பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரே பொண்ணுங்க போடுற ஐட்டம்ஸா இருக்கு. அப்படியே அங்க பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து துணி வச்சு மூடின மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்த்தா ஒரு பையனோட
ஜில்டனோட தலை அப்படியே இருக்கு. அதை பார்த்துட்டு உடனே அடிச்சு புடிச்சு திரும்பி ஆனபல் லெக்டர் கிட்டே ஓடி வராங்க. அந்த கராஜை நீங்க தானே ரெண்டுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே உள்ள இருந்துட்டு லெக்டர் ஒரு டவல் அனுப்புறாரு. ஏன்னா வெள்ள மழை பெஞ்சிடுச்சுல, அதனால அவங்க தலையை தோட்டிக்கிறாங்க. அப்ப அவர் வந்து ரத்தம் வருது நின்னுச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அந்த கராஜ்குள்ள கிளாரிஸ் போகும்போது அவங்க காலை லைட்டா கிழிச்சிருந்திருக்கும். அந்த காயத்தோட ரத்தம் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்மெல் பண்ணியே சொல்றாரு. எந்த அளவுக்கு சைக்கோவா இருப்பாருன்னு பாருங்க. ரத்த வாடையை வச்சு அது நின்னுடுச்சு அப்படின்னு சொல்றாரு. யாரோட தலை அது அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஏன் பஃபலோ பில்ஸை பத்தி கேட்க மாட்டே அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு பஃபலோ பில்ஸை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரிஞ்சிருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் அந்த கேஸ் ஃபைல் எங்கிட்ட கொடுக்க மாட்டே அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் மாஃபட்டை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட உண்மையான பேர் வந்துட்டு பெஞ்சமின் ராஸ்பெல். அவன் என்னோட முன்னாள் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாரு. அவனை நான் கொல்ல, அதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து அவனோட ரொமான்டிக் அட்டாச்மெண்டால கொஞ்சம் மாறிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க அவர் கொல்லனா யார் கொன்னா அப்படின்னும் போது யாருக்கு தெரியும், ஆனா அதான் அவனுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து வளர்ந்துட்டு வர கொலையாளி, அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அது அப்படின்னு சொல்றாரு. அவனோட ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன திருநங்கையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவனுக்கு டிப்ரெஷன், கார்டன் வெரைட்டி மணிக் டிப்ரெசிவ் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அவனோட தலையை முதல் வாட்டி பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. ஜாக் கிராஃபர்ட் வந்துட்டு உனக்கு கெரியர் ஹெல்ப் பண்றான் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு தெரியுமா, உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு தானே, அவன் உன்னை வச்சு நிறைய இமேஜின் பண்ணுவானே தப்பா, அதை பத்தி நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் மிக்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவன் செத்துட்டானே அப்படின்னு சொல்றாரு இவரு. உடனே அங்க லைட் ஆன் பண்றாங்க. இவங்க உடனே அங்க செவரை பார்த்துட்டு எங்க உங்க டிராயிங் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வரைஞ்ச வச்ச டிராயிங்லாம் இல்லவே இல்லைங்க. அதுக்கு அவர் சொல்றாரு அது பனிஷ்மெண்ட்மா மிக்ஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டும் இல்ல, அங்க இருக்கிற டிவி அதோட வால்யூமே வந்து ஏத்திடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு டாக்டர் சில்டன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்ன வெறுப்பேத்தி பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னீங்களே அப்படின்னு டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் வந்து நாங்க 8 வருஷமா இது உள்ள இருக்கேன், நாங்க உயிரோட இருந்து வெளில போக மாட்டேன், எனக்கு இங்க இருந்து ஒரு ஜன்னல் வேணும், என்னால ஒரு மரத்தையோ இல்ல வெளில இருக்க தண்ணியோ பார்க்க முடியாதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஃபலோ பில்ஸை பிடிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியும் தானே, உங்க பேஷண்ட் யார் கொலை பண்ண சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நல்ல விஷயம் யாருக்கு தெரியுமா தெரியும், யாரு பொறுமையா வெயிட் பண்றாங்களோ அவங்க தான் தெரியும். இப்போ நான் 8 வருஷம் வெயிட் பண்ணல உள்ள, அதே மாதிரி நீயும் வெயிட் பண்ணு, சொல்ல முடியாது பஃபலோ பில்ஸ் வந்து அடுத்த பொண்ணை தேடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு குண்டு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ அவ கார் பார்க் பண்ணிட்டு இறங்கும் போது அங்க ஒருத்தர் கை உடைஞ்சி சோஃபாவுக்கு தூக்கி வச்சிட்டு இருக்காரு அவளோட வண்டியில. அப்போ இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஆள் அப்படியே சோஃபா வச்சு உள்ள தள்ளிட்டு அந்த பொண்ணை அடிச்சு போட்டு அங்கேயே அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கட்டி வெளில தூக்கி போட்டுறான். இவன் தான் பஃபலோ பில்ஸ். அடுத்த சீன்ல உடனே ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஏன்னா வெஸ்ட் வெர்ஜீனியால அடுத்த பொண்ணோட பாடி கிடைச்சிருச்சு. அவன் வந்து 3 நாள் வந்து அவங்கள உயிரோட வச்சுக்கிறான். அவன் ஏன் உயிரோட வச்சுக்கிறான்னு தெரியல. அப்புறம் அவங்கள ஷூட் பண்ணி அவங்களோட ஸ்கின்னை வெட்டி ஏதோ ஒரு ஆத்துல தூக்கி போட்டுறான். அவன் அவங்கள ரேப் பண்றது இல்ல, துன்புறுத்துறது இல்ல, அடிக்கிறதுல எதுவுமே பண்ணல, வெறும் கொன்னுட்டு அவங்களோட தோலை வெட்டிடுறான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த பாடி வந்து வெஸ்ட் வெர்ஜீனியால இருக்கு, நம்ம அங்கதான் போறோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பிளைட்ல இருந்து இறங்கிட்டு கார்ல போறாங்க. அப்ப அவர் வந்து இந்த கேஸை பத்தி என்னமா படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அவன் வந்து கண்டிப்பா ஒரு வெள்ளை இனம் தான், அவனுக்கு 30ல இருந்து 40 வயசு இருக்கும், ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கண்டிப்பா ஒரு நாடோடி கிடையாது, அவனுக்கு கண்டிப்பா ஒரு வீடு இருக்கணும், அதுவும் அது அபார்ட்மெண்டா இருக்காது, தனி வீடு இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் பிரைவேட்டா தான் செய்ய முடியும். அதே மாதிரி இதெல்லாம் அவன் நிறுத்தவே போறது இல்ல, ஏன்னா அவனோட வேலையெல்லாம் அவன் பெர்ஃபெக்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தான் இன்வெஸ்டிகேட் பண்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு இவங்க வந்துட்டு டாக்டர் லெக்டர் கேட்டதுல, அதாவது அவருக்கு ஒரு ஜன்னல் வேணும், அது ஒரு வெள்ளருக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதை கேட்கிறாங்க. அதுக்கு அவரும் வந்து நான் அதே நாம யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க வந்து அங்க போயிடுறாங்க. அப்ப அவங்க ஆபீஸுக்கு எல்லாம் வந்து தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்க நின்றுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அவங்களோட பாஸ்ட் ஞாபகம் வந்துடுது. என்னன்னா அவங்க அப்பா போலீஸ் ஆபீசராகவே செத்து போயிருப்பாரு. அவரு செத்த அன்னைக்கு இவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்றது திரும்பி அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒண்ணு ஜாக் வந்துட்டு வாங்க போய் அந்த பொணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணோட பொணத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கான். முன்னாடி வெட்டின தோலை விட இந்த வாட்டி ரொம்ப பெருசா வெட்டி இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் வந்து ரொம்ப குண்டான பொண்ணுங்களை தான் வந்து கொலை பண்றான். அதுல ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி அந்த பொண்ணு வந்து லோக்கல் இல்ல, அந்த பொண்ணு கண்டிப்பா பணக்கார பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட காதுல வந்து கமல் ரொம்பவே அதிக விலைக்கு இருக்கு. அப்புறம் அவனோட நெகம்லாம் வந்து உடஞ்சிருக்கு, ஏதோ ஒண்ணு மேல ஏறி ட்ரை பண்ண மாதிரி இருக்கு தப்பிக்கிறதுக்காக, அதாவது செவுத்துல ஏதோ ஸ்கிராச்சஸ் போட்ட மாதிரி இருக்கு. அவனோட நெகம் வந்து கிழிஞ்சு உடஞ்சிருக்கு. அப்புறம் வந்து அந்த பொண்ணோட வாயில வந்து போட்டோ எடுத்து பாக்குறாங்க. அப்போ அந்த வாயில ஏதோ மாத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எங்க ஆத்துல வந்து மிதந்துட்டு வந்தா நிறைய வாயில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து வாயில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது ஒரு பட்டுப்பூச்சி இருக்கு. இது எப்படி அதுக்குள்ள போயிருக்கும், இது தானா போக வாய்ப்பே இல்லை, யாராச்சும் ஒருத்தவங்க போட்டிருக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது இங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த பட்டுப்பூச்சி எடுத்து ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கிறாங்க.
அப்புறம் திரும்பியும் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடி இருந்த காயத்தை விட ரொம்ப பெரிய காயமா இருக்கு முதுகுல, அதாவது அந்த தோலை வெட்டினது. அப்படியே அந்த வாய்ஸ் ஓவர் கேட்டுக்கிட்டே வந்து இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அந்த குக்கூன் இருக்குல்ல, அதாவது பட்டுப்பூச்சி, அதை வந்து ஒரு ப்ரொஃபசர் கிட்ட காமிச்சு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் வந்துட்டு இது வந்து ஏசியால மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்பவே ரேரான ஒரு பட்டுப்பூச்சி, இதை வந்து யாரோ வந்து பாசமா வளர்த்திருக்காங்க, அதுக்கு தேனு அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க, அவ்வளவு அழகா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு ஹெல்த்தியா இருக்குது. இப்போ அடுத்த நாள் வந்து ஒரு பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த பஃபலோ பில்ஸ் வந்து ஒரு பொண்ணை கடத்தினா பாத்தீங்களா, இந்த சோஃபாவை தள்ளுற மாதிரி. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, யூஎஸ் அட்டார்னிட்டி ஆபீசரா இருக்க செனட்டர் மார்டினோட ஒரே டாக்டர். அவங்க நியூஸ்ல வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல கதறிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு உடனே டாக்டர் கிட்ட போறாங்க. அப்போ டாக்டர் சில்டன் வந்துட்டு, என்னமா நீ 3 வாட்டி வந்திருக்க, ஆனா என் பேஷண்ட் கிட்ட நீ என்ன பேசுறேன்னு கிட்ட சொல்லவே மாட்டேற, எனக்கு நீ என்ன பேசுறியோ அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இங்க வந்து இதெல்லாம் நார்மல் தான், ராஸ்பேல பத்தி பேச வந்திருக்கேன், அதான் அந்த கார்ல ஒருத்தரோட தலை கடந்துச்சுல அந்த கேஸ பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க என்னவா இருந்தாலும் யூஎஸ் அட்டார்னிட்டி ஆபீசர் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க உடனே அங்க போன உடனே டாக்டர் கிட்ட வந்துட்டு அவரு ஒரு ஜன்னல் வச்சு தர சொன்னார்ல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய ஆஃபரோட வராங்க. என்னன்னா, அவரை வந்து இங்க இருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு பிளம் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு சர்வைலன்ஸ்ல வைக்க போறாங்களாம். அங்க வருஷத்துக்கு 1 வாரம் வந்துட்டு அந்த பீச்ல அவர் நடக்கலாம், அந்த ஓஷன்ல அவர் குதிக்கலாம், ஸ்விம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா ஸ்வாட்டோட சர்வைலன்ஸோட. ஆனா டாக்டர் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டுமே, அதாவது சானிட்டரோட பொண்ணை கண்டுபிடிச்சா, கேத்தரின் அப்படின்ற பொண்ணை கண்டுபிடிச்சா, இல்லன்னா இந்த ஆஃபர் எதுவுமே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதை அவர் பார்த்துட்டு இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. என்னன்னா எஸ் ஆர் நோ, குவிட் ப்ரோகோ அப்படின்னு சொல்றாரு. அதான் குவிட் ப்ரோகோனா எஸ் ஆர் நோ அப்படின்னு அர்த்தம். அதாவது மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டுக்கணும். இவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணிட்டு அவர் பதிலுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும், அந்த மாதிரி. அதுக்கு அவர் வந்துட்டு, உன்னோட சைல்ட்ஹுட்ல வந்துட்டு உனக்கு மோசமான ஒரு நினைவுனா என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு அவங்க வந்துட்டு என்னோட அப்பாவோட சாவு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அவர் செத்தாரு அப்படின்னு கேட்கும் போது, 2 பேர் ட்ரக்ஸ் ஸ்டோர்ல இருந்து வெளில வந்து ட்ரக்ஸ் சாப்பிட்டு எங்க அப்பா வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் வந்துட்டு, உங்க அப்பா நான் அவ்வளவு வீக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எங்க அப்பா வந்துட்டு கன் ஷாட் வாங்கிட்டு கூட 1 மாசம் அவரோட இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மா ரொம்ப சின்ன வயசுல செத்துட்டாங்க, எனக்கு உலகமே எங்க அப்பா தான், ஆனா எங்க அப்பாவும் நான் 10 வயசுல இருக்கும்போது செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் வந்துட்டு, லாஸ்டா ஒரு பொண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களே, அந்த பொண்ணு எப்படி குண்டா இருப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ரொம்ப குண்டா இருப்பா, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவகிட்ட ஏதாச்சும் வித்தியாசமா ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது அவரோட வாயில அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, அதான் அந்த பட்டுப்பூச்சி ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுதான் கேக்குறாரு. அது பட்டர்ஃப்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லாமலே அவர் கேட்டுறாரு. இதுலயே தெரிஞ்சுது இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஆமா அதேதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதை வச்சு நாங்க என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தாமா அப்படின்னு இவங்க சொல்றாரு. ஒரு பட்டுப்பூச்சி வந்து பட்டாம்பூச்சா மாறும், அதே மாதிரிதான் வந்து நம்ம பஃபலோ பில்ஸும் ஒரு அழகான ஒரு விஷயமா மாற போறான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றதை பார்த்தா அவன் டிரான்செக்சுவலா இருக்கணும், அவன் ஏன் வயலன்ஸ் எதிர்பார்க்கறான் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் வந்து அவர் கொஸ்டின் கேக்குறாரு. உங்க அப்பா செத்த உடனே நீ ஏதாச்சும் ஒரு ஆர்ஃபன்ல தானே தங்கி இருக்கணும், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து, எங்க அப்பா செத்த உடனே நான் வந்து எங்க அம்மாவோட கசினோட வீட்டுல இருந்தேன், அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஃபார்ம் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அங்க ஆடு குதிரை தான் இருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அங்க எவ்வளவு நாள் இருந்த அப்படின்னு கேட்கும் போது 2 மாசம் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவ்வளவு கம்மியான நாள் இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நாங்க வந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அங்க உங்க அங்கிள் என்ன உங்களுக்கு தப்பா நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல அவர் ரொம்பவே நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் பாக்குறான் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் வந்து டிரான்செக்சுவல் கிடையாது, அவன் ஒரு பொண்ணு கிடையாது, ஆனா அவன் பொண்ணா மாற பாக்குறான், அவன் தன்னையே பொண்ணா நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து 3 மெயின் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க 3த்துலயும் அவன் வந்து ட்ரை பண்ணிருக்கான், ஆனா அந்த டாக்டர் எல்லாம் வந்து அவன் வந்து பொண்ணா மாத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து சாதாரணமானவன் இல்ல, அவன் இந்த சமுதாயத்துல ரொம்பவே அடிப்பட்டவன், அவன் வந்து அவனோட ஐடென்டிட்டியே வந்து பிடிக்காம இருக்கான், அவன் அவனே மாத்திக்க பாக்குறான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அங்க டாக்டர் சில்டன் வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காரு மைக் வச்சு. அப்படியே இங்க ஒரு சீன்ல பஃபலோ பில்ஸை காமிக்கிறாங்க. அங்க வந்து அவர் அந்த பொண்ணை வந்து தண்ணியே இல்லாத ஒரு கிணத்துல வந்து அடைச்சு வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட ஒரு லோஷன் கொடுத்து அது ஸ்கின்ல போடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்காங்க, விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து எதுவுமே கேட்காம அந்த லோஷனை உன் உடம்புல தடவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த பொண்ணு வந்து இல்ல எங்க அம்மா எவ்வளவு காசு கொடுப்பாங்க அப்படின்னு எவ்வளவு கத்துறா. அப்புறம் வேற வழி இல்லாம போட்டுக்கிறாத. அந்த பொண்ணு அழுவதை பார்த்துட்டு இவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அதாவது இவரும் வந்து அக்கறைப்படுறாரு. அந்த பொண்ணு அழுவதை பார்த்து இவருக்கும் அழுவு வருது. இவருதோ வேண்டா விருப்பா பண்ற மாதிரியே இருக்கு. அதாவது வேற வழி இல்ல, அவர் மாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி அவர் வந்து அந்த லைட்டை வந்து அடிச்சுக்கிட்டு மேல தூக்கிட்டு வந்துட்டே இருக்கும் போது அங்க
அங்க வந்து அப்படியே ரத்த காயமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணுங்கலாம் வந்து அங்க ஏற ட்ரை பண்ணி அதுல ஒரு பொண்ணோட விரலே வந்து அங்க கட்டாயி ஓட்டிட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறா. அந்த கத்துறத பார்த்துட்டு இவர் வேணுமே நக்கல் பண்ற மாதிரி இவர் கத்துறாரு. அப்படியே அடுத்த சீன்ல அங்க டாக்டர் சில்டனை காமிக்கிறாங்க. அவர் வந்து டாக்டர் லெக்டரை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு. கிளாரிஸ் ஒன்னு ஏமாத்திட்டால அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. என்னன்னா அவங்க சொன்ன ஆஃபர் இருக்குல்ல, அதாவது ஒரு ஐலாண்டு அங்க வந்து 1 வீக் வந்து அந்த பீச் ஓரமா நடந்து போலாம், அவர் ஃப்ரீயா அந்த 1 வீக் வந்து கடல் ஓரமா இருக்கலாம் அப்படின்றதுலாம் அது எல்லாமே போய் கிளாரிஸ் வந்து போய் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீலே நடந்திருக்காது. அவங்க ஒன்னு ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ டாக்டர் லெக்டர் வந்துட்டு டாக்டர் சில்டனோட ஒரு பெண்ணையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அவர் வந்துட்டு பிரிட்டன்ல இருக்க மவுண்ட்ல ஒரு பிரிசன்ல உன்னை நாங்க போட போறோம், அங்க நீ ஃப்ரீயா இருக்கலாம், இது வந்து உண்மையான ஒரு டீலு சானடர் கிட்ட இருந்து, நீ உண்மையாலே வந்துட்டு கேத்ரினை பிடிக்க ஹெல்ப் பண்ணினா உண்மையாலே நீ அந்த மவுண்ட் பிரிசனுக்கு போலாம், இல்லனா இங்க இருந்து நீ நவரவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பஃபலோ பில் யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து அவரோட உண்மையான பேர் வந்து லூயிஸ், இதுக்கு மேல நான் வந்து சாண்டா கிட்ட பேசிக்கிறேன், என்ன கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஓகே அப்படின்னு விட்டுறாரு. அடுத்த சீன்ல இங்க வந்துட்டு ஜாக் கிராஃபர்ட் கிட்ட வந்து ஒரு ஐயர் ஆபீஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா சானடர் சொன்ன மாதிரி ஏதாவது டீல் வந்து டாக்டர் லெக்டர் கிட்ட பேசியிருந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆமா, எங்களுக்கு வேற வழி தெரியல, அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்க நாங்க அப்படி பேசி ஆகணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அதே டைம்ல வந்துட்டு டாக்டர் லெக்டர் வந்துட்டு வேற ஒரு பிரிசனுக்கு மாத்த போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா டாக்டர் லெக்டரை வந்து கட்டி போட்டு அடுத்த பிரிசனுக்கு கூட்டு போக போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் சில்டன் கிட்ட யாரோ வந்து ஃபார்ம்ல சைன் வாங்குறாங்க. அப்போ அவரோட பெண் வந்து காணாம போயிடுது. என்னன்னா இங்க வந்து டாக்டர் லெக்டர் வந்து அவரோட பெண்ணை திருடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த சீனு. உடனே அவரை வந்து செனட்டர் ரூத் மார்டின் கிட்ட வந்து கூட்டு போறாங்க. அங்க இந்த செனட்டர் ரூத் மார்டின் வந்து நீ கேட்ட எல்லாமே நாங்க பண்ணி தரோம், ஆனா நீ கேத்ரினை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து நான் இந்த மாதிரிலாம் பேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை விளையாட மாட்டேன், ஏற்கனவே கிளாரிஸ் ஜாக்லாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிக்க நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா அவன் உண்மையான பேர் வந்து லூயிஸ் ஃப்ரெண்ட், அவன் தான் வந்து பஃபலோ பில்ஸா இருக்கான். இப்போ அவன் வந்து என்னோட பேஷண்டான பெஞ்சமின் ராஸ்பெல் அப்படின்னு ஒருத்தனை லவ் பண்ணான். அதான் ஒருத்தனோட தலை கூட கடைஞ்சு பாத்தீங்களா, அவன் தான் அது. அவனும் இவனும் 2 பேருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன காரணமோ எதுவும் தெரியல, 2 பேருக்கும் செட் ஆகாம இருந்திருக்கு. அப்புறம் அவன் எப்படி செத்தான் அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லை இவரு. அப்புறம் வந்துட்டு அவனோட அங்க அடையாளங்கள்லாம் சொல்றாரு. அதாவது அவன் வந்து 5.10 ஃபீட் இருப்பான், பிராண்ட் ஹேரு, கண்ணு வந்து ப்ளூ கலரு, அப்புறம் பிலடபைன்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. இன்னும் தெரிஞ்சா நான் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிளாரிஸ் வந்துட்டு டாக்டர் லெக்டரை வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் அவர் இங்க இருப்பாரு, அப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க வேற ஒரு பிரிசனுக்கு. அதனால கடைசியா ஒரு செஷன் மாதிரி வந்திருக்காங்க. இந்தாங்க டாக்டர் உங்களோட டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓ இவ்வளவு நல்ல பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்போ எதுக்காக வந்த, ஜாக் வந்து ஒன்று அமிச்சானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க வந்துட்டு இல்ல நானா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் வரக்கூடாதுமா, அப்புறம் நீயும் நானும் லவ் பண்றேன்னு சொல்லிப்பாங்க வெளில அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு இவரு. அந்த ஆந்த்ராக்ஸ் ஐலாண்ட் அது வந்து உன்னோட ஐடியாவா இல்ல ஜாக் கிராஃபோர்ட் ஐடியாவா அப்படின்னு கேக்குறாரு. அது என்னோட ஐடியா தான் அப்படின்னு சொல்றாங்க. நானே நம்பிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டாக்டர் சரி அவனோட உண்மையான பேர் சொல்லுங்க, அவன் உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இருமா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரா போகணும், ஃபர்ஸ்ட் அவன் எதுக்கு பண்றான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோ, அவன் எதுக்கு பண்றான் அப்படின்னு கேக்குறாரு. அவன் பண்றதுக்கான நேச்சர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அது வந்து பொறாமையால இருக்கலாம், அதாவது அவன் பொண்ணா மாற முடியல அதனால பொண்ணுங்க எல்லாம் கொலை பண்றான், இல்லனா அவனே அவனால அக்செப்ட் பண்ண முடியல அதனால அவன் கொலை பண்றான், அவங்கள பார்க்கறதுனால கோவம் வருது அதனால கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய சொல்றாங்க. அதுக்கு அவன் வந்து இதெல்லாம் இல்லவே இல்லை, உங்களுக்கு காரணம் ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் வந்து காரணம் ஃபர்ஸ்ட், ஆனா அவன் ஒரு வேணும் அதுக்காக அவன் கொலை பண்றான், அவனுக்கு என்ன வேணும் அது யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்படின்னு சொல்றாரு இவரு. அப்புறம் உடனே வந்துட்டு ஹீரோனோட பர்சனல் கேள்வி எல்லாம் கேக்குறாரு. என்னன்னா அதாவது அவங்க ஏன் அவங்களோட அங்கிள் வீட்டை விட்டு ஓடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சின்ன வயசுல. டாக்டர் அதுக்கான நேரம் இது இல்ல, நான் இன்னும் 5 நிமிஷம் தான் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லும் போது எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் ஸ்டார்ட் பண்றாரு. வேற வழி இல்லாம இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ ஒரு கதறல் அவங்களுக்கு கேட்டுச்சு. என்ன கதறல் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு குழந்தைங்க எல்லாம் கத்துற மாதிரி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் என்னன்னு போய் கீழே பார்த்தேன், அங்க பார்த்தா ஒரே ஆடு கூட்டமா இருந்துச்சு, அந்த ஆடுங்க கத்துறதுதான் வந்து எனக்கு குழந்தை சத்தமா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க எல்லாமே வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க, என்னால என்ன பண்றதுன்னே தெரியல, நான் வந்து இத்தனைக்கும் அதுங்களோட கதவை திறந்து விட்டேன், ஆனா அதுங்க வந்து அந்த வீட்டை விட்டு ஓடவே இல்லை, அந்த சத்தத்துல நான் என்ன பண்றேன்னு தெரியாம ஒண்ணுத்தை மட்டும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுத்தை மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டேன் அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் 1 மைல் ஓடினேன், அதுக்கு மேல என்னால ஓட முடியல, ஏன்னா அந்த ஆட்டு குட்டி வந்து ரொம்ப வெயிட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கினாரு. அப்புறம் அங்கிள் என் மேல கோவமா இருந்ததுனால நான் வேற ஒரு ஆஃபன்ல தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு உன்னால வந்து ஒரு ஆட்டுக்குட்டி காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு வர்றதுல இருக்கிறதுனால இங்க இந்த பொண்ணை காப்பாத்திட்டா நீ வந்து அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர்
இதுக்கான நேரம் இல்ல, அவன் பேர் சொல்லுங்க அப்படின்னு இவங்க சொல்லும் போது உடனே டாக்டர் சில்டன் வந்துடுறாரு. அவ்வளவுதாமா, டைம் முடிச்சுங்க, கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் லெக்டர் வந்து இந்தாமா உன்னோட கேஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும் போது ஏதோ ஹிண்ட் மாதிரி அவங்களோட விரல வந்து தடவி கொடுக்குறாரு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து டாக்டர் லெக்டர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. அப்ப 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க. சாப்பாடு கொடுக்கும் போது கூட அவர் திட்டிக்கிட்டே இருக்காங்க, இவனுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாக்டர் லெக்டர் வந்து டாக்டர் சில்டன் கிட்ட இருந்து எடுத்த அந்த பெண்ணோட நிப்பை வச்சு அவரோட விரல்ல வச்சுக்கிறாரு. அப்போ அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவர் கையில விலங்க மாட்டி விடுறாங்க. அந்த விலங்க வந்து ஓபன் பண்றதால தான் அந்த நிப்பு. அவங்க அந்த விலங்க மாட்டிட்டு உள்ள வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த விலங்க வந்து கட்டி அதுல இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கையில மாட்டி அங்கேயே உட்கார வச்சிடறாரு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரோட வாயிலே கடிச்சிட்டு அவர் அப்படியே அந்த கம்பியில வந்து முட்டிடுறாரு, முட்டி கொண்டுறாரு. இங்க அந்த இன்னொரு ஆபீசரை லட்டியால அடிச்சே வந்து படுக்க வச்சிடறாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ரத்தத்தை பாக்குற ஒரு உணர்வு அவருக்கு. அவ்வளவு சைக்கோத்தனமா பாட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்காரு அந்த ஸ்மெல்ல. அப்புறம் கீழே வந்து ஆபீசர் எல்லாம் பாக்குறாங்க, அங்க லிப்ட் இறக்குற மாதிரி இருக்கு. யார் அதுன்ற வந்து பிரிசன்ல இருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கன் எடுத்து ரெடியா வச்சிட்டு இருக்காங்க எல்லா ஆபீசரும். அப்போ அந்த லிப்ட் திரும்பி மேல போகுது, 3வது ஃப்ளோர்ல நிக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்டேர் கேஸ் வழியா வந்து போலீஸ் ஆபீசர் எல்லாம் போய் மேல பாக்குறாங்க. அப்படி மேல பார்த்தா டாக்டர் லெக்டர் வந்து 2 பேரை கொண்டு வச்சிருக்காருல, அதுல ஒரு போலீஸ் ஆபீசரை கட்டி அவரோட வயிற்று கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. இன்னொருத்தர வந்து படுக்க வச்சிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு. எல்லாருமே வந்து இவருக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது லிப்டுக்கு மேல வந்து ஏதோ ரத்தம் சொட்டுற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு மத்த ஆபீசர்லாம் வந்து அதுக்கு மேல இருக்க ஃப்ளோர்ல போய் பாக்குறாங்க. மேல பார்த்தா நம்ம லெக்டர் வந்து கையில கன்னை வச்சுட்டு குப்பரக்க படுத்திருக்காரு. அவர் தப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முட்டிலே சுடுறாங்க. ஃப்ளோரும் அங்க கீழே நிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆபீசரை வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல எடுத்து கிளம்பிடுறாங்க. முட்டில சுத்தவன கூட ஒரு அசைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பொணம் தொங்குற மாதிரி தொங்குறாரு. என்னன்னு பார்த்தா இப்போதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். இப்போ வேற ஒரு ஆபீசரை வந்து ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போனாங்கல்ல, அதுலதான் வந்து நம்ம டாக்டர் லெக்டர் இருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா இன்னொரு ஆபீசரோட முகத்தை வந்து மாஸ்க் மாதிரி அப்படியே அந்த தோலை கிழிச்சு எடுத்து அவர் மூஞ்ச வச்சிருக்காரு. இவ்வளவு நேரமா அப்படியே அந்த தோலை எடுத்து போட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க ஆபீசரை கொன்னுட்டு அங்க தப்பிக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி டாக்டர் லெக்டர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு, நீ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்ல டாக்டர் லெக்டர் வந்து என்ன தேட மாட்டாரு அப்படின்ட்டு கான்பிடண்டா சொல்லிட்டு இதுலதான் ஏதோ ஒரு க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைல் எடுத்து பாக்குறாங்க. இங்க இந்த சைக்கோவை காமிக்கிறாங்க. அவன் வந்து அவன் கொன்ன பொண்ணோட தோலெல்லாம் ஒரு ட்ரெஸ் மாதிரி தச்சிட்டு இருக்கான் உட்காந்து. மறுபடியும் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க டாக்டர் லெக்டர் வந்து அந்த ஃபைல்ல ஏதோ எழுதியிருக்காரு. என்னன்னா டெஸ்பரேட்லி ரேண்டம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. என்னன்னா அந்த கொலை நடந்திருக்குல்ல, அது எதுவுமே வந்து காமனான விஷயம் இல்ல, எல்லாமே ரேண்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சைக்கோனா யூனிக்கான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூனிக்னஸ் இந்த எல்லா கொலையிலும் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லெக்டர் வந்து தெரிவிக்கிறாரு. அப்போ வந்து அவர் சொன்னது வந்து ஞாபகம் வருது ஹீரோயினுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா சைக்கோவும் நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற கொலை வந்து கண்டிப்பா வந்து அவங்க டெய்லியும் பாக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது டெய்லியும் பாக்குற ஒருத்தரை அவங்க கிட்ட இருந்து பார்த்து பேராசைப்படுறத மட்டும்தான் கொலை பண்ணுவாங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல வெஸ்ட் வெர்ஜினியால போயிட்டு, அந்த பொண்ணு தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து செத்த பொண்ணு. ஆனா 3வது பாடியை தான் கிடைச்சது. அந்த பாடியை வந்து ரொம்ப நாளா வந்து அவன் வச்சிருந்திருக்கான். அப்படின்னா அந்த பாடியை வந்து அவன் ரொம்பவே வந்து ரசிச்சு பார்த்துருக்கான். அதாவது அந்த பாடி கிட்ட இருந்து அவனுக்கு பெருசா தேவைப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து அந்த ஃபர்ஸ்ட் செத்த பொண்ணோட தெரிஞ்சவனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா அவன் வந்து ஒரு ரிலேட்டிவாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நெய்பராகவும் இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கொலீகா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா சேர்த்து அந்த ஃபெட்ரிக் பெம்மெல் அப்படின்ற பொண்ணோட ஊருக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து நார்மலா தான் இருந்திருக்கா. அந்த பொண்ணோட எதிர்த்த வீட பாக்குறாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட ரூமோட எதிர்த்த ரூமை பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும் போது தெரியுது அந்த பொண்ணு வந்து ஒரு டெய்லர் அப்படின்னு ரொம்ப நல்லாவே வந்து துணியெல்லாம் தைப்பா. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா அவன் காமனா பண்ற விஷயம் என்ன, அவன் வந்து ஸ்கின்னை வெட்டுறது. அந்த ஸ்கின்னை வச்சு அவன் ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்றான் அப்படின்றத இப்போதான் வந்து ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அதை உடனே ஜாக் கிராஃபர்டுக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க. அப்போ அவர் வந்து இரு நாங்க வந்து அவனை கண்டுபிடிச்சிட்டோம், அவனை வந்து பிடிக்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவன் உண்மையான பேர் வந்து ஜேமி கம் அப்படின்னு சொல்றாரு, இல்லன்னா ஜாக் கிராண்ட் அப்படின்னு சொல்றாரு. அவனை பிடிக்கதான் கலிபோர்னியாவுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து இப்ப அமைதியா வராங்க. என்னன்னா அவங்களை பிடிக்க போறாங்கன்ற சந்தோஷம். அப்புறம் ஜாக் கிராஃபர்ட் வந்துட்டு சொல்றாரு, நீ இல்லன்னா இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருக்காது, யார் வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செத்தால அந்த பொண்ணு ரூம்ல வந்து ஒரு போட்டோ பார்த்திருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண இப்ப வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி ஃபெட்ரிகாக்கு வந்து ஏதாவது பாய்
பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்ல உனக்கு தெரியாத ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து எனக்கு தெரியாம யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவன் பேர் வந்து ஜேமி கம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல ஜாங் கிராண்ட் அப்படின்ற மாதிரிலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல அந்த மாதிரி அவ எதுவுமே பேர் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்டு. அப்போ அவங்க வந்து லிப்ஸ்மேன் அப்படின்ற ஒருத்தவங்க கூட தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாள் டெய்லரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓகே அவங்களோட அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டு இவங்களும் ஹீரோயினும் வாங்கிட்டு போறாங்க. அப்போ அந்த பக்கம் வந்து அந்த சைக்கோ இருக்கான்ல அவங்க வீட்டை காமிக்கிறாங்க. அப்போ அந்த கேத்தரின் வந்து என்ன பண்றானா ஒரு எலும்பை போட்டு அந்த நாய்க்குட்டி இருக்குல்ல அதை கீழே தள்ளி விட்டு அதை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அந்த சைக்கோ கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அந்த நாய்க்குட்டியை புடிச்சிடுறாங்க. இங்க இந்த சைக்கோ வந்து அவன் தச்ச ஸ்கின் எல்லாம் ஒரு ட்ரெஸ் மாதிரி பண்ணால அதை வந்து முகத்துல போட்டுட்டு ஒரு கேமரா நின்று ஆடிட்டு இருக்கான். மரியாதை என்ன விட்டுரு இல்லைன்னா அந்த நாயை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைக்கோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஏய் என் நாயை விட்டுரு, உனக்கு ஒரு வலினா என்னன்னே தெரியாது, நீ பெயின்னா என்னன்னே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ யாரோ வந்து பெல் அடிக்கிறாங்க வீட்டுல. இங்க இந்த பக்கம் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து FBI ஏஜென்ட் எல்லாம் வந்துட்டாங்க குடிக்க. அங்க எல்லாரும் வெளில நின்னுட்டு இருக்காங்க. இவன் வீட்டுக்கு வந்து பெல் அடிக்குது. இவனும் வந்து ஒரு ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி மேல போறான். கதவு திறந்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். என்னன்னா இந்த வீடு தான் வந்து லிப்ஸ்மேன் அப்படின்னு சொன்னாங்களா இப்போ அந்த ஃபெட்ரிகாவோட ஃப்ரெண்டு, அந்த வீடு தான் இது. ஆனா இப்போ இவன் தங்கிட்டு இருக்கான். இவன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு வாங்கியிருக்கான். இங்க லிப்ஸ்மேன் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படிலாம் இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருங்க நான் வந்து ஆபீசரு, என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ வந்து இந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா அப்படிதானே இருக்கும், நான் வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெரியாத மாதிரியே அவன் பேசிட்டு இருக்கான். எனக்கு வந்து லிப்ஸ்மேனோட பையனோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நீங்க உள்ள வந்தீங்கன்னா வேணா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன். அப்ப உள்ள கூப்பிட்ட உடனே நீங்க அவனை புடிச்சிருவீங்களா இந்த பஃபலோ பில்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவங்க வந்து கண்டிப்பா புடிச்சிரும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயின் வந்துட்டு அங்க நூல் கண்டு எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த நூல் கண்டு மேல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவனதான் வந்து ஹீரோயினுக்கே ஞாபகம் வருது, என்னன்னா இவன் தான் அந்த பஃபலோ பில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நான் ஒரு போன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே வந்து அவங்களோட கன்னை வந்து ட்ரிகர் பண்ணி வச்சிடறாங்க. அப்ப வந்து அவன் நக்கலா சிரிக்கிறான். அவங்க போன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க உடனே கன் எடுத்து கையை தூக்கி பின்னாடி முட்டி போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் வந்து அவன் நக்கலா வந்து ஓடி போயிடுறான். அப்போ அங்க இருக்க அந்த பொண்ணை வந்து கேத்தரின் நாங்க வந்துட்டோம், FBI வந்துட்டோம், நீங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அங்க வேற ஒரு ரூம்ல இன்னொரு பொண்ணை வந்து அழுகுன நிலையில வந்து வச்சிருக்கான். அவன் அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கிறது. இதுல இருந்தே தெரியுது அவன் வந்து கொஞ்சம் கொலை மட்டும் இல்ல நிறைய கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது. திடீர்னு வந்து அங்க இருக்க லைட் ஆஃப் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன பண்றான்னா நைட் விஷன் கிளாஸ் போட்டுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு அவன் ட்ரிகர் அமுத்துறான் ஷூட் பண்ணலான்ட்டு. அப்ப அந்த ட்ரிகர் சத்தம் கேட்டு ஹீரோயின் அப்படியே திரும்பி அவனை சுட்டுறாங்க. அப்படியே அவன் செத்து போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து FBI ஏஜென்ட் எல்லாம் வந்துடுறாங்க ஹீரோயினை கூட்டு போக. அப்படியே வந்து நம்ம கிளாரிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஏஜென்ட்டா வந்து பதவியை கொடுத்துறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது பேசலாம் அப்படின்னு போகும்போது ஜாக் கிராஃபோர்ட் வந்துட்டு நீ உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, உங்க அப்பா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உடனே யார் கால்ல அப்படின்னு பார்த்தா நம்ம டாக்டர் லெக்டர். அப்ப அவர் கேட்கிறாரு என்னமா ஆட்டோட அழுகிற சத்தம் எல்லாம் நின்னுச்சா கேக்குறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டாக்டர் லெக்டர் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும் போது என்னை பத்தி கவலைப்படாத நான் நல்ல இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பாருங்க அப்படிலாம் உங்களை விட்டுற முடியாது, நான் உங்களை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருமா உங்ககிட்ட பேசணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அந்த பழைய ஃப்ரெண்ட் யாருன்னா வேற யாருமே இல்ல டாக்டர் சில்டன் தான். 8 வருஷமா வந்து நம்ம டாக்டர் லெக்டரையே வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தார்ல அவர் தான். அப்படியே அவர் பயந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்காரு. அந்த நாட்டுக்கு அவர் வரதுக்கு முன்னாடியே டாக்டர் லெக்டர் வந்துட்டாரு. இப்ப அப்படியே அவர் பின்னாடி போறாரு, என்னன்னா அவர் கொலை பண்ண போறாரு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி ஓகே இந்த படம் அப்படி இருந்துச்சு. இந்த படம் வந்து 5 ஆஸ்கார் அவார்டு வாங்குச்சு. ஒரே படத்துல 5 ஆஸ்கார் அவார்டு வாங்கின 3வது படம் இது. அது மட்டும் இல்லாம இந்த ஜானர்ல அதாவது ஒரு த்ரில்லர் ஜானர்ல வாங்கின முதல் படம் இது. சரி ஓகே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டார் வார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல படத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.